இப்போ நான் மீல் மேக்கர் குருமா செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை ஊற போடுறேன். அரை மணி நேரம் ஊறட்டும். இது இப்படியே. இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. அதோட தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூனு. இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூனு பெப்பர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க, பெப்பர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கிறேன், வதங்கட்டும் நல்லா. இப்போ 8 முந்திரி பருப்பு போடுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 1/2 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் போட போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 பட்டை, 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். இதில் கருவேப்பிலை போடுறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் போடுறேன் இதில். இப்போ இதில் 1/4 ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 3/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இப்போ இதில் 3 டீஸ்பூனு சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன், பிளாக் சால்ட் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஊற வச்ச மீல் மேக்கரை போட்டுக்கிறேன். போட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன். ஜாஸ்தி வறுத்துறாதீங்க, லைட்டாக வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்துருக்கேன் பாருங்கள், இது மாதிரி வறுத்தா போதும். இப்போ மசாலாலாம் கொதித்து நல்லா குருமா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த வறுத்த மீல் மேக்கரை அதில் போடுறேன். இப்போ பாருங்கள், மீல் மேக்கர் குருமா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.